வாராகி மீடியா. சப்ஸ்கிரைப். தேர்தல் களம் அரசியல் பிரமுகரோடு வராகி மீடியா சார்பாக உங்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். இன்றைக்கு நாம் வந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், நாளை யார் ஆட்சிக்கட்டில் அமரப்போகிறாள் என்பது தெரிந்துவிடும். இதற்கு முன்பாக பல்வேறு கருத்து கணிப்புகளும் பல்வேறு விதமான கருத்துகளும் தொலைக்காட்சியில் பரவிய வண்ணம் உள்ளது. தற்போது யாருடைய ஆட்சி அமையப் போகிறது என்பது உங்களுடைய கருத்துக்களில் பதிவு செய்யலாமா? இந்த ஜனநாயக திருவிழா வெற்றிகரமாக நிறைவு பெற்று நாளை அதற்கான அறுவடைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாளை விடிந்தால் தெரிந்துவிடும். மதியங்குள்ள யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களினுடைய மன ஓட்டம் என்ன, மனநாயகம் என்று இருக்கிறதா, ஜனநாயகம் என்று இருக்கிறதா, அல்லது பணநாயகம் என்று இருக்கிறதா என்பது நாளைக்கு தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், ஒரு புதுமை இருக்கணும் அப்படின்னு எல்லா மக்களினுடைய மனநிலையும் இன்றைக்கி இருக்குது. மக்களினுடைய மனநிலை வெற்றி பெற்றால் இந்த ஜனநாயகம் வெற்றி பெற்றதாக நாங்கள் கருதுகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும் என்பதையும் கூறியிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பு சில நேரங்களில் கருத்து திணிப்பாக மாறிவிடுகிறது. இன்றைக்கி கருத்து கணிப்புகளை கூட விலை கொடுத்து பெற வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த கட்சி வந்துவிட்டது. ஏன்னா நாளையோடு அந்த கட்சி ஆண்ட கட்சி ஆகிடும். அப்போது இன்றைக்கி இது வரைக்கும் கருத்து கணிப்பில் சொன்ன விஷயங்கள் 100% அப்படியே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முந்தைய தேர்தல்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா கருத்து கணிப்புகள் பொய்த்த வரலாறுகள் நிறையா இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி மக்களினுடைய மன ஓட்டங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி யாரை போய் எந்த கிராமத்தில் கேட்டாலும் ஒவ்வொரு பூத்துலேயும் குறைஞ்சது 100லேருந்து 200 பேர் புதுமைக்கான வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. ஆண்ட ஆளும் கட்சிகளுக்கு எதிரான வாக்குகளையும் செலுத்தியிருக்கிறாங்கங்கிறப்போ ஒரு நிச்சயமான ஒரு மாற்றம், ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லை, தேர்தலுக்கு முன்பு இந்த ஆட்சி தொடரும் இல்லை இந்த ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புக்குள்ளே இருந்த காலம் போய் தேர்தலுக்கு பிறகு இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற சூழல் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமானது நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய புது அரசியல் நுழைவு. வெற்றியை இவர்கள்தான் பெறுவாள் என்று தீர்மானிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? 100% சரியாக சொன்னீங்க. இன்றைக்கி இதுக்கு முந்தைய நடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற போகிறவர்கள் யார் அப்படிங்கிறது ஓரளவாவது கணிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எவ்வளவு பெரிய கட்சின்னு நம்ம தம்பட்டு அடிச்சுக்கிட்ட ஆட்கள் கூட இன்றைக்கி நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு இறுதி நேரம் வரைக்கும் விடிஞ்சால் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. ஆனாலும் இப்போ வரைக்கும் கூட யார் வெற்றி பெறுவாங்கிறது உறுதியாக சொல்ல முடியலன்னா கண்டிப்பாக அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரவு தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டு கொண்டிருந்த கட்சி, இதற்கு முன்பாக ஆண்ட கட்சி, அனைவருக்கும் அடிவயிற்றில் புலியை கரைக்கின்ற அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதில் தலைவர் விஜயனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது இந்த தேர்தலில் என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, மாற்றம் வரும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, மாற்றம் வராது, திராவிட இயக்கம் ஆட்சி தொடரும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மறுபடியும் அமையப்போகுதுன்னு ஒரு தாரர் சொல்கிறாங்க. மக்களுடைய கணிப்பு என்பது பணநாயகம் வென்று விட்டதா என்று சொன்னால் கிடையாது என்பதுதான் எங்களை போன்ற நடுநிலையாளருடைய கருத்து. காரணம், நிறையா பேர் புதுமையை நீங்கள் சொன்னது மாதிரி விரும்பியிருக்காங்க, அவங்களுக்கு வாக்கும் செலுத்தியிருக்கிறாங்க. இதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு கணிசமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓட்டு வங்கி மட்டும் பெருகும்னு நினைக்கிறீங்களா? வெற்றி வாய்ப்பு பல தொகுதிகளில் பிரகாசமாக இருக்குங்கிறது தெளிவாகவே தெரியும். இன்றைக்கி மக்கள் சாறையாக வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க.
இதுவரைக்கும் தமிழக தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்த தேர்தலாக இந்த 2026 தேர்தல் நடந்திருக்கிறது. இதற்கு என்னதான் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணது என்ன காரணம் சொன்னாலும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கி இளைஞர்கள் அதிகப்படியாக ஓட்டு செலுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த தேர்தலையுமே இதற்கு முன்னாடி இல்லாத வகையில் இன்றைக்கி வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து தன்னுடைய ஒற்றை வாக்கை செலுத்துவதற்காக லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து தன்னுடைய ஒற்றை வாக்கை செலுத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைவணங்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி ஜனநாயக கடமையை 100% நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்போடு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான முத்தாய்ப்பாக விதையை விதைத்தவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாக்குப்பதிவு அதிகரிச்சதுங்கிறது உங்களுக்கு சாதகம்ங்கிறீங்களா? 100%. எதன் அடிப்படையில் உங்களுக்கு சாதகம்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி மாற்றத்தை நோக்கிய வாக்குகள் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் ஓட்டு போடணும்னு நினச்சவன், ஓட்டு போட்டால் நான் போடுற ஒரு ஓட்டால் என்ன மாறிடும்னு நினச்சவன், இன்றைக்கி நான் போடுற ஒவ்வொரு ஓட்டாலையும் தமிழகத்தினுடைய நாட்டினுடைய தலையெழுத்து மாறுங்கிற ஒரு நம்பிக்கையில் வாக்கு செலுத்த வந்திருக்கான். ஆக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த நடுநிலையாளர்கள், இளைஞர்கள் மற்றும் படித்தவர்கள், இல்லை பொதுவாகவே இருக்கக்கூடிய எல்லோருமே இன்றைக்கி வீட்டில் இருக்க குழந்தையோட பேச்சை கேட்டு பெரியவங்க கூட இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. நிறைய காணொலிகள் மூலிமா பார்த்தோம். இன்றைக்கி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சொன்னதால் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் வாக்கு செலுத்த சொல்லி அடம்பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளவோ தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைகளை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போட சொல்லுங்கன்னு. இன்றைக்கி சிஎம்மாக இருந்தவங்க, சிஎம்மாக இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எந்த குழந்தையும் கேட்கல. ஆனால் இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்வதை கேட்குறாங்கன்னா இதுதான் ஒரு ஜனநாயக விஷயமா இருக்கும். பணத்திற்கோ பரிசு பொருட்களுக்கோ யாரையும் மயக்காமல் தன்னுடைய ஒற்றை வார்த்தைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கூட தன் பக்கம் ஈர்க்க முடியும்னு சொன்னால் இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி. தலைவருக்கான தகுதி ஓகே. ஆனால் தலைவர் களத்தில் ஒரு விஷயங்களை எடுத்துரைக்க முடியலை, ரெண்டாவது களத்தில் போராட முடியலை. அதற்கான சூழல் நெருக்கடியாகவே இருக்கிறது. புரிதல் இல்லாத தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லாடல்லாம் அதிகமாகுது இல்லையா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புரிதல் இல்லாத தொண்டர்கள் யார் இருக்காங்க? எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் இன்றைக்கி பெரும்பாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல்னா என்னன்னே இவனுக்கு தெரியாது. இவனுக்கு அரசியல் பேசுகிறதுக்கு தகுதி இல்லை. இவன் கஞ்சா குடிக்கிறதுக்கும் இல்லை செல்ஃபோன் நோண்டுறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் தான் லாயக்குன்னு முத்திரை குத்தப்பட்ட இளைஞர்களை இன்று அரசியல் படுத்தி இருக்கிறார் தலைவர் விஜய் என்றால் இதை விட மாற்று அரசியலை தமிழகத்தில் வேறு எந்த தலைவராலும் செய்ய முடியாது. உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறோம். ரெண்டாவது, கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. இது கருத்து திணிப்புகள்னு. இது போல தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அதிமுக ஆட்சி அமையாது என்று சொல்லுகிற பொழுது அந்த கருத்து கணிப்புக்கு மாறாக அன்றைய பொழுது அதிமுக ஆட்சி அமைந்தது. தற்போது இருக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு முரண்பாக திமுக ஆட்சி அமையாமல் போகலாமா, இல்லை திமுக ஆட்சியை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அமையக்கூடாது என்பது என் போன்ற தமிழர்களுடைய ஆசை. அதை மீறி அமையும் என்று வைத்தாலும் கூட ஒரு வாதத்திற்கு ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை கொண்ட மக்கள் செலுத்திய வாக்காக இருக்கலாம். நாங்கள் சொல்வோம் பரநாயகம் என்று இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ₹1 கூட வாக்குக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் ₹1 கூட ஓட்டுக்கு கொடுத்து ஓட்டு வாங்காத ஒரு கட்சி இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம். அது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழர் இயக்கம் கூட காசு கொடுக்கல. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் 15 ஆண்டு காலமாக அரசியலில் தேர்தல் பயணத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய பேசுபொருளாக ஆகலை. ஆனால் இன்றைக்கி 2 ஆண்டுகளில் இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய பேசுபொருளாக தமிழகத்தில் ஆயிருக்காங்கன்றப்போ அந்த மேஜிக்கை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மலைக்கு காரணம் சினிமா நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலயா? சினிமா நட்சத்திரங்கள்லாம் இன்றைக்கி உதயநிதி யார்? ஸ்டாலின் சினிமா நடிச்சிருக்கிறாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடிச்சிருக்கிறாரு, திருமாவளவன் நடிச்சிருக்காரு. எல்லாருமே சினிமாவிலையும் அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. சினிமாவையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அரசியலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, எந்த துறையிலையும் சாதிக்க முடியல. விஜய் சினிமாவிலையும் சாதிச்சிருக்கிறார், நாளைக்கு அரசியலையும் சாதிப்பார். உங்களுடைய நம்பிக்கைக்கு நன்றி. நாளை கண்டிப்பாக யார் ஆட்சி கட்டில் அமரப்போகிறார் என்பது தெரிந்துவிடும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி.